ஹலோ எவ்ரிவன். வெல்கம் டு கார்த்தி நியூஸ். ஐபிஎல் சீசன் இன்னும் கொஞ்ச நாள்ல ஆரம்பிக்க போகுது. நம்ம ஒவ்வொரு டீம் எப்படி இருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். முதல்ல நம்ம ஐபிஎல்லோட ஒன் ஆஃப் த சாம்பியன் டீமான சூப்பர் கிங்ஸ் பத்தி பேசுவோம். நம்ம சிஎஸ்கே புது டீமோட தெளிவான திட்டத்தோட சிக்ஸ்த் கப்பை ஜெயிக்க ரொம்ப ஆசைப்படுறாங்க. அவங்க 2025ல என்ன ஸ்ட்ராட்டஜி வச்சிருக்காங்க அப்படிங்கிறத கடைசி வரைக்கும் பாருங்க. லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸ்டார்ட் பண்ணலாம். சிஎஸ்கே ஃபர்ஸ்ட் இந்த 2025ல எந்த மாதிரி டீம் வச்சிருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். ஜெட்டால நடந்த மெகா ஏலத்துல சிஎஸ்கே அவங்களோட பழைய ஃபார்முலாவை ஃபாலோ பண்ணாங்க. முக்கியமான பிளேயர்ஸை ரீட்டைன் பண்ணி புது முகங்கள் எல்லாம் டீம்ல சேர்த்து ஒரு நல்ல டீமை ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இவங்க ரீட்டைன் பண்ணது கேப்டன் ருத்ராஜ் கெய்க்வாத், ரவீந்திர ஜடேஜா, சிவம் துபே, மதிஷா பத்திரானா, அப்புறம் நம்ம தலை எம்எஸ் தோனி. தோனியை இந்த வருஷம் அன்கேப்டு பிளேயரா 4 கோடிக்கு ரீட்டைன் பண்ணியிருக்காங்க. செம டீல்ல. அடுத்து டெவான் கான்வே, ரச்சின் ரவீந்திராவை மறுபடியும் ஏலத்துல எடுத்தாங்க. 10 வருஷம் கழிச்சு சிஎஸ்கேக்கு ஆட போற உள்ளூர் ஹீரோவான ரவிச்சந்திரன் அஸ்வினை 9.25 கோடிக்கு எடுத்தாங்க. அடுத்து ஆப்கானிஸ்தான் மிஸ்ட்ரி ஸ்பின்னரான நூர் அகமதை 10 கோடிக்கு எடுத்தாங்க. சிஎஸ்கேக்கு ஆல்ரெடி ஆடின ஷாம் கரனை 2.25 கோடிக்கு எடுத்தாங்க. இது மட்டும் இல்லாம ராகுல் திரிபாதி, விஜய் சங்கர், தீபக் ஹூடா மாதிரியான உள்ளூர் டேலண்டும் இருக்கு. இந்த டீமை வச்சு சிஎஸ்கே என்ன பண்ண போறாங்க? இந்த டீமை பத்தி உங்க கருத்து என்ன? கமெண்ட்ல சொல்லுங்க. இப்போ டீமோட ஸ்ட்ரென்த்தை பத்தி பார்ப்போம். டீமோட ஸ்ட்ரென்த் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்பின் பவுலிங் தான். ஏன்னா சிஎஸ்கே சேப்பாக் அப்படின்னாலே ஸ்பின் சோக் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸ்பின் பவுலர்ஸை வச்சு தான் சிஎஸ்கே ஹோமை ஒரு கோட்டையா வச்சிருக்காங்க. அதுல ஃபர்ஸ்ட் சிஎஸ்கேவோட ஸ்பின் அட்டாக் இந்த டைம் ரொம்ப பயங்கரமா இருக்கு. ஜடேஜா, அஸ்வின், நூர் அகமதுன்னு சொல்லி செம அட்டாக்கிங் ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க. லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ், ஆஃப் ஸ்பின்னு, அதுக்கப்புறம் மிஸ்ட்ரி ஸ்பின் அப்படின்னு சொல்லி செம வெரைட்டி இருக்கு இந்த டைம். சேப்பாக்கோட ஸ்லோ பிட்ச்ல இவங்க மிடில் ஓவர்ல எல்லாரையுமே ஆட்டி வைக்க போறாங்க. அஸ்வினோட எக்ஸ்பீரியன்ஸ், நூர் அகமதோட டெத் ஓவர் திறமைன்னு சொல்லி சிஎஸ்கே செம ஸ்ட்ரென்த்தா இருக்க போகுது. அடுத்து பவர் பிளே. பவர் பிளேல ருத்ராஜ் கெய்க்வாது, டெவாத் கான்வேவும் ஓபன் பண்ண போறாங்க. சூப்பர் ஸ்டார்ட்டா இருக்கும். ஏன்னா 2024ல ருத்ராஜ் கெய்க்வாத் 583 ரன் அடிச்சாரு. கான்வே நிதானமா சூப்பரா ஆடி ஒரு நல்ல பேஸ் டீமுக்கு அடிச்சு தருவாரு. ஆக்ரோஷமும் தெளிவும் சேர்ந்து ஒரு நல்ல ஸ்கோர் எடுக்க இவங்க 2 பேருமே ஹெல்ப் பண்ணுவாங்க. 3வது ஸ்ட்ரென்த் என்ன அப்படின்னா டெத் ஓவர்ஸ். மத்திஷா பத்திரானா, சிஎஸ்கேவோட பேபி மலிங்கா. டெத் ஓவர்ல யார்கரை பட்டாசா போடுவாரு. நூர் அகமதோட மிஸ்ட்ரி ஸ்பின்னும் சாம் கரனோட சேஞ்ச் ஆஃப் பேஸ் பவுலிங்குமே சிஎஸ்கேக்கு கடைசி ஓவரை முடிக்க சரியான ஆயுதமா இருக்க போகுது. அதுலயும் பத்திரனாவோட டெத் ஓவர் எக்கானமி செமையா இருக்க போகுது. அதனால ஸ்பின்னு, டாப் ஆர்டர், டெத் ஓவர்னு சொல்லி சிஎஸ்கேவோட பழைய டெம்ப்ளேட் இந்த டைம் நல்லா இருக்கு. சரி, ஆனா இப்போ சிஎஸ்கேக்கு ஏதாவது வீக்னஸ் இருக்கா? வாங்க பார்க்கலாம். எந்த டீமுமே பெர்ஃபெக்ட் இல்ல, கரெக்டா? சிஎஸ்கேக்கு சில இஷ்யூஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஃபாஸ்ட் bowling டெப்த். பத்திரனா சூப்பரா இருந்தாலும் அவருக்கு அப்புறம் கலீல் அகமது, நேதன் எல்லிஸ், அன்ஷுல் கம்போஜ்னு சொல்லி பயமுறுத்துற அளவுக்கு பவுலர்ஸ் இல்ல. சேப்பாக்குக்கு வெளியே பவுன்சி பிட்ச்ல பத்திரனாவுக்கு ஆஃப் டே வந்தா சிஎஸ்கேக்கு சிக்கலாகலாம். செகண்ட் வீக்னஸ் என்ன அப்படின்னா மிடில் ஆர்டர் பவர். சிவம் டூபே ஸ்பின்னுக்கு எதிராக ஒரு சிக்ஸர் மிஷின். ஆனா அவருக்கு பிறகு ராகுல் திரிபாதி, விஜய் சங்கர் ஸ்டாண்டர்டா ஆடுவாங்க. ஆனா பவர் ஹிட்டிங் கம்மி. ஒருவேளை டாப் ஆர்டர் சீக்கிரம் அவுட் ஆயிட்டா இவங்கள வச்சு பெரிய ஸ்கோர் அடிக்க முடியுமா அப்படிங்கிறது சந்தேகம்தான். அடுத்து ஃபாரின் பிளேயர்ஸோட பேலன்ஸ். கான்வே, பத்திரனா, சாம் கரன், நூர் அகமது இல்லனா ரச்சின் ரவீந்திரா. இவங்கள 4 பேர் தான் டீம்ல விளையாடுவாங்க. ஆனா ஏதாவது இன்ஜுரி இல்ல ஃபார்ம் அவுட் ஆனா பெஞ்ச் ஸ்ட்ரென்த் கம்மியாகலாம். வேற வழி கம்மியா தான் இருக்கும். அடுத்து எக்ஸ் ஃபேக்டர். எக்ஸ் ஃபேக்டர் சிஎஸ்கே எப்படி ஆடுவாங்க 2024 ஹோம் கிரவுண்ட்ல அப்படிங்கிறத பார்க்கலாம். சேப்பாக்ல ஸ்பின்னர்ஸ் ரொம்ப அதிகமா யூஸ் பண்ணுவாங்க. ஜடேஜா, அஸ்வின், நூர் அகமது 20 ஓவர்ல 12 ஓவர் போட்டுருவாங்க. ருத்துராஜ் பேட்டிங்ல டீப்பா விளையாண்டு தூபே, தோனி எல்லாம் சேர்ந்து ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருவாங்க. பத்திரன்னா பவுலிங்ல நல்லா முடிச்சிருவாரு. இதுதான் சிஎஸ்கே 5வது கோப்பை வாங்கின ஃபார்முலா. ஆனா இப்போ வெளிய கிரவுண்ட்ல எப்படி விளையாட போறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபாஸ்டான பிட்ச்ல சாம் கரன், பத்திரனா நல்லா விளையாடுவாங்களா பார்க்கணும்.
அடுத்து கெய்க்வாத் கான்வே ஸ்டார்ட்டிங்லேயே வந்து ஒரு நல்ல பேஸ் கொடுக்கணும். அடுத்து 100க்கு பதிலா நேத்தன் எனிஸ் வந்து வெளிய கிரவுண்ட்ல விளையாடுறதுக்கு யூஸ் பண்ணலாம். ஏன்னா சிஎஸ்கேக்கு வந்து சேப்பாக்ல தான் 3 ஸ்பின்னர் தேவை. வெளிய 3 ஸ்பின்னர் தேவையில்ல. இதனால அவங்களுக்கு வந்து எக்ஸ் ஃபேக்டர் அப்டின்னா நூர் அகமதும், பத்திரனாவும் தான். ஆனா இவங்க எல்லா மேட்சும் விளையாடுவாங்களா? அப்படிங்கிறத பார்க்கணும். அடுத்து ருத்துராஜோட கேப்டன்சி. இது ருத்துராஜுக்கு 2வது வருஷம் கேப்டன்சில. போன வருஷம் சேப்பாக்ல ஸ்பின்னு போடாம ஃபாஸ்ட் பவுலிங் போட்டு ரொம்பவுமே வந்து டீம் சுமாரா ஆடி ரொம்ப கீழ ஃபினிஷ் பண்ணாங்க. அவரு ரோஹித், ஸ்ரேயாஸ் மாரி ஒரு நல்ல கேப்டன்சி குடுக்க முடியுமா? தோனி இருக்காரு. 43 வயசுலயும் தலையோட மூளை சிஎஸ்கேவோட டெம்ப்ளேட். அத வச்சு தான் வந்து அவங்க சிஎஸ்கே எப்படி ஆடப்போறாங்க அப்படிங்கிறது தெரியும். அடுத்து பிரிடிக்ஷன். எப்படி சிஎஸ்கே வந்து ஆடப்போறாங்க, ஃபினிஷ் பண்ணுவாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். சிஎஸ்கே வந்து கண்டிப்பா பிளே ஆஃப் போறது உறுதி. 8லிருந்து 9 வெற்றியோட ஃபர்ஸ்ட் 3 பிளேஸ்ல கண்டிப்பா வர வாய்ப்பு இருக்கு. கெய்க்வாத் சரியா பிளான் பண்ணி, ஸ்பின்னர் வந்து ரொம்ப நல்லா விளையாண்டா, கப்பு ஜெயிக்கிற வாய்ப்பே இருக்கு. நூர் அகமது பத்திரனா இந்த சீசனோட ஹீரோவா இருக்கலாம். ஆனா, சிஎஸ்கே ஐபிஎல்ல ஜெயிக்க முடியுமா? நான் சொல்றேன். ஃபைனலுக்கு போயி 6வது கப்ப ஜெயிக்க செம்ம சான்ஸ் இருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க. சிஎஸ்கே ஃபேன்ஸ் விசில் போடுங்க. அடுத்து இப்போ சிஎஸ்கேவோட அனாலிசிஸ் பார்த்தாச்சு. இந்த சீசன்ல எக்ஸைட்டடா இருக்கீங்களா? நான் ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கேன். இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகான தட்டி விடுங்க. 2025ல உங்களுக்கு பிடிச்ச சிஎஸ்கே பிளேயர் யாரு? கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோல மீட் பண்ணுவோம்.